வணக்கம். ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். நான் ஆங்கிலத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 3,00,000லேருந்து 3 கோடி கேபிட்டலை எப்படிலாம் வந்து நான் லாபம் பார்த்தேன், என்னுடைய பயணம் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத போட்டிருந்தேன். ஸோ தமிழ் நேயர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, இது கொஞ்சம் தமிழில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா 3,00,000லேருந்து 3 கோடி வரும் லாப கணக்கு மட்டும் இல்லாமல் எந்தெந்த சமயங்களில் என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது, அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட், வேறு ஏதாவது வடிகால் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நான் எப்படிலாம் நான் வந்து இந்த 3 கோடிங்கிற இலக்கு நான் அடைஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது பெரும்பாலான மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, 3,00,000லேருந்து 3 கோடி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. இதை கேட்கும்போதே இது என்ன பொய் பிரச்சாரமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியும். ஆக்சுவலாக 7 வருஷங்களில் ஒவ்வொரு வருஷமாக நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் என்னுடைய பயணம் எவ்வாறு இருந்ததுன்னு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ரைட், இப்போ நம்ம போகலாம். 2014-15 தாங்க நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பற்றி எதுவும் தெரியாது. நிஃப்டினா என்ன, பேங்க் நிஃப்டினா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் தொலைக்காட்சி பெட்டியில் ஏதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே மாற்றிடுவேன். செய்தியில் ஏதாவது பார்த்தோன்னா உடனே மாற்றிடுவேன். சுத்தமாக எனக்கு ஆர்வமே கிடையாது. இந்த மாதிரி சமயத்தில் 2014-15 நான் என்ன பண்ணேன்னா வந்து ரீஸ்டார்ட் புவர் டாட், பணம் புரிந்தவன் தமிழில் இருக்குது. இல்லைன்னா வந்து பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு ஒரு புக் இருக்குது. அந்த புத்தகத்து மூலமாக தான் என்னன்னா வந்து நம்ம வந்து பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறேன். அப்படி முடிவெடுக்கும்போது வேறு துறைகளில் வந்து நான் வந்து முயற்சி பண்ணும்போது இந்த பங்குச்சந்தையில் வந்து ஆப்ஷன் செல்லிங்னு ஒன்று இருக்குது. ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறதுல வந்து பெரிய பணக்காரர்கள் தான் விளையாடுறாங்க, பண முதலைகள் தான் விளையாடுறாங்கிறது உண்மை எனக்கு தெரிய வருது. அப்போ தான் என்ன பண்ணுறேன்னா, நேராக கேஷ் மார்க்கெட்டு, ஃபியூச்சரு, வேறு ஆப்ஷன் பை எதுவும் கிடையாது, நேராக என்ன பண்ணுறது, நேராக வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நான் வந்து லேண்ட் ஆகிட்டேன். ஸோ 2014 நான் ஜூலையிலேருந்தே இதோட ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன், ஆப்ஷன் செல்லிங்கிறது வந்து. ஸோ அதான் இது அக்டோபரில் வந்தேன். அண்டு ஒரு 3 மாதம் நல்லா ஸ்டடி பண்ணேன், புக்கெல்லாம் எடுத்து படித்தேன், நிறையா பயிற்சி வகுப்புக்கெலாம் போனேன். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இலவச பயிற்சி வகுப்புக்கு தான் போனேன். நாணய கடன்லாம் வரும், அதை பார்த்துட்டு இலவச பயிற்சி வகுப்புக்கெலாம் போனேன். அப்படி போய் எனக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டேன்னா, அப்போ தான் எனக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்டடல்னு 2 ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 2 ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணிடுச்சு, சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் வந்து ஷார்ட் ஸ்டடல் தான் நமக்கு தாரக மந்திரம், அது மூலமாக நம்ம பெரும் பணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் ட்ரேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒன்லி நிஃப்டி மட்டும்தான் அதில் ட்ரேட் பண்ணேன். ஒரு கீழே ஒரு மேலே ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே, 400 பாயிண்ட்டுக்கு கீழே, அவ்வளோதான். அப்போ வீக்லி ஆப்ஷன்லாம் கிடையாது, மந்த்லி ஆப்ஷன் மட்டும்தான். பேங்க் நிஃப்டி நான் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஏன்னா நல்லாவே பயமுறுத்தி வச்சுருந்தாங்க, பேங்க் நிஃப்டி பக்கம் போகாதீங்க, அதில் லாஸ் தான் அதிகமாக வரும், நஷ்டம் தான் அதிகமாக வரும் அப்படின்ட்டு. அதனால் வந்து நிஃப்டியில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே செல் பண்ணுவேன். அப்போ விற்றுட்டோம்னா 2014 காலகட்டத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து பங்குச்சந்தை வந்து பெரிய லெவலில் ஆட்டம் இல்லை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட் மேலே போகும், 50 பாயிண்ட் கீழே வரும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து சைடு வேஸில் தான் நிறுத்தும். ஸோ பணம் கொட்டுச்சு. அண்டு 3.5 லட்சத்தை வச்சு என்னுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ இருந்தது தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 6,000 ரூபா தான். என்னங்க எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினீங்க, வெறும் 6,000 ரூபாய்க்காண்டி இதை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் எங்கள் சூட்சமாக இருக்குது. என்னென்னா, நான் எங்கேருந்து வரேன், நான் சாதாரணமாக வந்து பங்குச்சந்தையில் வந்து கொடி கட்டி பறக்கணுங்கிறதுக்காண்டி வரல. என்னுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பணக்காரங்களோட மன ஓட்டம். பணக்காரங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு 2-3% மாதம் எதிர்பார்க்க வேண்டியதான் பணக்காரங்களோட மைண்ட் செட். இப்போ நீங்கள் 100 கோடி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க, 10% எதிர்பார்ப்பீங்களா? எதிர்பார்க்க மாட்டீங்கல்ல. அப்போ 2% வந்தால் போதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் 10 லட்சம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மாதம் வந்து 10% வேணும்னு நினைப்பீங்க. ஆனால் 3 லட்சம் இருக்கும்போது என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததுன்னா வந்து 3 லட்சம் வச்சுருந்தா கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் இது 100 கோடிக்கு சமம். 100 கோடியாக இருந்தால் நம்ம 2% தான் எதிர்பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி 3 லட்சத்துக்கு 2% போட்டிங்கன்னா 6,000 வந்தால் போதும், மிச்சம் தான் அப்புறம் பார்த்துக்கலாம். இது வேலை செய்யலான்னு செக் பண்ணிடுவோம், பரிசோதனை பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கிறது வந்து பெரும்பாலான ரீட்டைல் மக்கள் வராத ஒரு துறை இல்லையா? அப்படின்ட்டு தான் நான் என்ன பண்ணேன், முதல்ல வந்து போட்டேன். ஆனால் என்னுடைய நல்ல காலம் இந்த 6 மாதத்தில் 35%, 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்தது. 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா 50,000த்துக்கே நான் வந்து லோன் போட்டு 2 வீலர் வாங்கினாள், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். அப்படிங்கும்போது வந்து 1 லட்சம் லாபம் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருந்தவொடனே அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே
இதோட சாதக பாதங்கள்லாம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிது. அப்போ நம்ம வந்து சரியான பாதையில் தான் இருக்கிறோம், சரியான பாதையில் தான் இருக்கும். லாபம் மட்டும் இல்லை, நம்மளோட எண்ண போக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம அந்த பாதையிலே போகலாம். நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய பணக்காரனுக்கு எப்படி இருக்குமோ அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. ரைட்டுங்களா? அப்புறம் 2014லேருந்து 15 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமெச்சூர், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து முதிர்ச்சி அடையாத ஒரு வர்த்தகராக தான் நான் இருந்திருக்கிறேன். பட் சரியான பாதையில் தான் போயிட்டு இருந்திருக்கேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரைட். இப்போ 2015லேருந்து 16 வரைக்கும் அங்கே தான் ஃப்ரேம் ஒர்க், ஃபவுண்டேஷன், அடித்தளம் அமைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஒரு ட்ரேடருங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி எடுத்த ஸ்டெப்பு தான் 2014லேருந்து 15 வரைக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, போன வருஷம் எவ்வளவு 3 லட்சத்துலேருந்து தொடங்கினேன். ஒரு 1 லட்சம் லாபம் வந்தது. அப்போ 4 லட்சம் இருக்குது. ரைட்டு, 4 லட்சம் இருக்குது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை வந்துருச்சுன்னா, இதை கொஞ்சம் பெரிய லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் லாபம் அதிகமாக சம்பாதிக்கலாம், நம்ம முழு நேர ட்ரேடர் ஆகிறதுக்கு, வர்த்தகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சது. அப்போவே நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் முடிவு பண்ணிட்டேன் 2020 ஜெகன் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ லாஸ் பண்ணுறீங்களோ, லாபம் பண்ணுறீங்களோ நஷ்டம் பண்ணுறீங்களோ, 2020 வெளியேறிடுங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன். சரி, 2020 வெளியேறதுக்கு முன்னாடி ஒரு கோடியை வந்து என்ன பண்ணேன்னா வந்து என்னுடைய இலக்கை வச்சுருந்தேன். 2020 என்னுடைய இலக்கு இருக்குன்னு எப்போ முடிவு பண்ணுறேன், 2014 முடிவு பண்ணிடுறேன். இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு 2014 முடிவு பண்ணிடுறேன். ரைட். இப்போ என்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய ஃபேமிலியில் நான் ஒருத்தன் தான் வந்து ஏர்னிங் பர்சன். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நான் சம்பாதிக்கிறேன். கரெக்டுங்களா? பெருசாக வந்து வீட்டில் சொத்து கிடையாது. அப்படிங்கும்போது வந்து என்னுடைய வீடு வந்து லோனில் வாங்கியிருக்கேன், கார் வந்து லோனில் வாங்கியிருக்கேன். அப்படி இருக்க பட்சத்தில் பெரிய லெவலில் என்கிட்ட காசு கிடையாது. அப்போ வந்து அதனால தான் 3 லட்சத்துலேருந்து ஆரம்பித்தேன். அப்போது பெரும்பாலான சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் எல்ஐசி பாலிசி இருக்குமா? அது மாதிரி என்கிட்டே ஒரு எல்ஐசி பாலிசி இருந்தது. என்கிட்டயும் ஒரு கார் இருந்தது, ஆல்டோ K10 கார். பழைய கார் தான் வச்சுருந்தேன். அப்போ தான் யோசனை பண்ணேன், அந்த ரிச் டாட் புவர் டாட் அந்த புக் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தை படித்ததுலேருந்து கார் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமே நமக்கு சொத்து கிடையாது, நமக்கு அது வந்து சுமை தான், அது கடன் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. வீட்டை விற்கிறதுக்கு மனசு வரல, எப்படி மனசு வரும்? நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம். அதனால் நான் பண்ணேன், காரை விற்றுட்டேன். ஏன்னா கார் எனக்கு தேவை கிடையாது, எல்லாம் லோனில் இருக்குது. அப்புறம் காரை வச்சுருந்த மட்டும் நம்ம என்ன ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துட முடியும்? காரை விற்றுட்டேன். காரை விற்றதில் ஒரு 1.25 லட்சம் வந்தது. அப்புறம் எல்ஐசி பாலிசி என்ன பண்ணேன், சரண்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். சரண்டர் பண்ணால் நிறையா வேல்யூ கட் ஆயிரும், எவ்வளோ தொகையோ அவ்வளோ கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி, சரண்டர் பண்ணுறதுக்கு பதில் லோன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு லோனை எடுத்துட்டேன். ஆக இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1.25, அங்கே ஒரு 4, டோட்டலாக போச்சிங்கன்னா 7.25, இன்னும் ஒரு 25,000 சம்பளத்துலேருந்து எடுத்து போட்டு 8 லட்சம் ஆக்கியாச்சு. ரவுண்டாக 8 லட்சம் ட்ரேடிங் அப்படிங்கும்போது இன்றைக்குமே, அப்போல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்தது. 8 லட்சம் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோமா அப்படின்னு. அப்போ 8 லட்சத்தில் ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா வந்து நிஃப்டி பொசிஷனல் பண்ணுறேன். வழக்கம் போல் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்டாடில், காலு புட்டு, அர்த்திமணி கால், அர்த்திமணி புட்டு இதெல்லாம் விற்கிறேன். இந்த 8 லட்சத்தை வச்சு நான் நிஃப்டியில் என்ன பண்ணுறேன்னா பொசிஷனல் வழக்கம் போல் பண்ணுறது தான், புதுசாக ஒன்றும் இல்லை. ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்டாடில் தான். அப்புறம் வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங்னு ஒன்று நான் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ்பைரி ட்ரேடிங் கரெக்டாக 2016 நான் உள்ளே வரேன். நான் எக்ஸ்பைரி ட்ரேடிங்னு ஒன்று கண்டுபிடிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி வந்துடுது. அது என்ன சொல்கிறது வந்து, ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அப்போ இந்த இடத்துல இந்த நிஃப்டி பொசிஷனல் அப்புறம் எக்ஸ்பைரி ரேட் கண்டுபிடிச்சி இதை ரெண்டையும் வச்சு என்னால் 64% வந்து ரிட்டர்ன் பார்க்க முடிஞ்சது. ஏன் சொல்கிறேன்னா, ஜீரோதாவில் வந்து 2.5 டைம்ஸ் வந்து, அதாவது 2.5 மடங்கு வந்து லிவரேஜ் இருந்தது. அப்போ லிவரேஜ் இருந்ததை வச்சு நான் என்ன பண்ணேன்னா வந்து 64% என்னால் பார்க்க முடியாது. இதில் கிட்டத்தட்ட 60% பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ட்ரேடில் தான் வந்துருக்கோம், மிச்சம் தான் வந்து பொசிஷனல் ட்ரேடில் தான் வந்துருக்கும். அப்படி தான் நடந்தது. அப்புறம் தான் என்ன பண்ணேன்னா வந்து நான் ஒழுக்கமாக இருக்கணும், நான் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னுடைய ப்ராஃபிட் லாஸ், லாப நஷ்ட கணக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணேன், ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன், பதிவு பண்ண ஆரம்பித்தேன். எப்படி பதிவு பண்ண ஆரம்பிச்சேன்னா, கூகுளில் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணி அந்த பிளாகில் வந்து என்ன பண்ணோம்னா டெய்லி தினந்தோறும் பார்த்திங்கன்னா என்னென்ன பொசிஷன் எடுத்திருக்கேன், எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், எவ்வளோ லாஸு, எவ்வளோ நஷ்டம், ஏன் இப்படி பண்ணுறேன், என்னோடய மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன, இதெல்லாம் போட ஆரம்பித்தேன். அப்போ போடும்போதெல்லாம் நாம் இவ்வளோ தூரம் வளருவோம், இப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருப்பாங்க, யூடியூப்பில் எவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகும், ட்விட்டரில் எவ்வளோ ஃபேமஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது. என்னென்னா நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா என்னைக்குனாலும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் போட ஆரம்பித்தேன். அப்போ தான் ஜீரோதாவில் நான் தொடர்ந்து 4 டைம் வந்து 60 டே சேலஞ்சில் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சேன். அப்படி அடையும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, பெனிஃபிட் நம்பர் 1 என்னென்னா, பயன் என்னன்னா வந்து ஜீரோதாவிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் இது வரைக்கும் கமிஷன்ஸ்
சார்ஜ் பண்ணாங்களோ அதெல்லாம் திரும்ப கொடுத்தாங்க. அப்போயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக மொத்தம் நம்ம லாபமும் பண்ணிக்கிறோம், ப்ரோக்கரேஜை திரும்பவும் வாங்கிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஜீரோதாலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 டைம் தொடர்ந்து வின் பண்ணோடனே அவங்க வந்து ஒரு ஸ்டார் ட்ரேடர்னு ஒன்று வச்சுருந்தாங்க, ஓப்பன் ட்ரேட்னு. அதில் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஓப்பன் ட்ரேடில் வந்து என்னை ஸ்டார் ட்ரேடராக அறிவிச்சு அதில் கூட கொஞ்சம் நாள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து நான் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே போயிட்டு இருந்தது. அதில் கூட கொஞ்சம் காசு வந்தது. அதுக்கப்புறம் வந்து ரெகுலேஷன்ஸ் காரணமாக, ஒழுங்குமுறை காரணமாக வந்து அதை தொடர்ந்து ஜீரோதா வந்து அதை எடுத்துகிட்டு போகல. அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ட்ரேடில் கூட நான் ஸ்டார் ட்ரேடராக இருந்தேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா லாப நஷ்ட கணக்கை தாண்டி ஜீரோதாங்கிறது ஒரு லீடிங் புரோக்கர், இந்தியாவில் நம்பர் 1 புரோக்கர். நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி ரைட்டுங்களா. அவங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அதாவது அடையாளம் காட்டுறாங்க. எப்படின்னா நீங்கள் தொடர்ந்து 4 டைம் வந்து ஜீரோதா 60 days சேலஞ்சை வின் பண்ணியிருக்கீங்க, வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அதனால் உங்களை வந்து நாங்கள் ஸ்டார் ட்ரேடர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னொரு ஆள் வந்து நம்மளை வந்து அடையாளப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து நம்பிக்கை கூடுது. அப்போ நம்பிக்கை கூடின உடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ லாபங்க, 5.15 லட்சம் லாபம், கிட்டத்தட்ட 5 லட்சம் லாபம். 8 லட்சம் போட்டு 5 லட்சம் லாபம் எப்படி இருக்கும்? 5 லட்சம் லாபம்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இவ்வளோ சீக்கிரம் 5 லட்சம் நம்ம லாபம் பண்ணுவோமா? ஏன்னா பெரும்பாலான பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட்டில் அடிபட்டு உதப்பட்டு பெருசாக லாஸ் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் நீங்கள் லாபம் பண்ண முடியும்னு ஒரு பிம்பம், ஒரு தோற்றத்தை வச்சுருக்காங்க இல்லையா. அது எல்லாத்தையுமே உடச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக தொடர்ந்து நான் வந்து லாபத்தில் இருக்கேன். அப்புறம் என்னாச்சு பாருங்கள், 2016, 17 என்னாச்சு? இங்கே தாங்க கேபிட்டல் ஸ்மால் வேகமாக ஏற ஆரம்பிச்சது. ஏன் அப்படி வேகமாக ஏற ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தாங்க ஒரு இது இருக்குது. கேபிட்டல் வந்து போன வருஷத்தில் எவ்வளோங்க, 8 லட்சம் நான் போட்டது, 5 லட்சம் என்னுடைய லாபம், 13 லட்சம் டோட்டலாக நம்ம வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் இருக்குது. இந்த 13 லட்சத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஐசிஐசிஐயில் வந்து 10 லட்சம் லோன் எடுக்க ஆரம்பித்தேன். ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் என்னுடைய எல்ஐசி லோன் இருக்கு இல்லையா, அந்த எல்ஐசி லோனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 லட்சத்தை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், போதும் இனிமேல் நம்ம லோன் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். கார் லோனை க்ளோஸ் பண்ணல, காரை தான் விற்றுட்டேனே, காருக்கு லோனே கிடையாது. ஸோ என்ன பண்ணிட்டேன், காரை இது பண்ணுறதுனால காரை பற்றி நான் எந்த கவலையும் பண்ணல. ஆக இந்த 10 லட்சம் எடுத்ததுனால அப்போ மொத்தம் எவ்வளோங்க என்கிட்ட இருக்கும்? கேபிட்டல் போன வருஷம் வந்து 8 லட்சம் இருந்தது, ப்ளஸ் 5 லட்சம் வந்து உங்களுக்கு வந்து லாபம் இருந்தது 13, மொத்தமாக சேர்த்து 23 லட்சம் இருந்தது இல்லையா. இந்த 23 லட்சத்தில் வந்து எனக்கு என்னென்ன லோன்ஸ்லாம் இருந்ததோ, என்னோட ஹோம் லோன் கூட இருந்தது, அதையும் நான் அடைச்சிட்டேன். என்னுடைய கார் லோன், ஏன்னா காரை நான் விற்றுட்டேன், காரை விற்றுட்டேன் உண்மைதான். அது போக என்கிட்ட இருந்த ஹோம் லோன், எல்ஐசி லோன், இது ரெண்டையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அதாவது மன ரீதியாக வந்து எனக்கு லோனே இல்லை, எனக்கிட்ட இருந்த ஒரே லோன் வந்து ஐசிஐசிஐ ஒரே ஒரு லோன் இருக்கட்டும், வேறு எந்த லோனுமே வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். 10 லட்சத்துக்கு எடுத்தாச்சு. இப்போது டோட்டல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து 18 லட்சம் மொத்தம் என்கிட்ட கையில் இருந்த தொகை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 23 லட்சத்தில் 18 லட்சம் என்னுடைய கேபிட்டல் இருக்குது. மீதி உள்ளதெல்லாம் என்னோடய லோனை அடைக்கிறதுக்காண்டி நான் பயன்படுத்திக்கிட்டேன். இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன். என்னென்னா வந்து பல புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி மார்ஜின் பே பண்ணால் போதும், ஸ்பேன் மார்ஜின் ப்ளஸ் எக்ஸ்போசர் மார்ஜின் 2 மார்ஜின் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் மண்டக்குள்ளே செலுத்திக்க வேணாம். சொல்ல வருது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், ஸ்பேன் மார்ஜின் ஒன்லின்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அப்படி நீங்கள் ஃபியூச்சரை நீங்கள் வந்து புரோக்கர்கிட்ட சொல்லி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா 50,000 பே பண்ணால் போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொசிஷனலுக்கு நீங்கள் ஒரு டைம் லிவரேஜ் எடுத்துக்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்து 10 லாட் பண்ணுற இடத்துல 20 லாட் பண்ணிக்கிறீங்க. எல்லா புரோக்கர்ட்டையும் பண்ண முடியாது, சில புரோக்கர்ட்ட தான் பண்ண முடியும். அந்த ஃபியூச்சர் இப்போ எந்த புரோக்கர்ட்டுமே இல்லை. செபி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க, இனிமேல் யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் 2017 இது இருந்தது. அதாவது பொசிஷனலுக்கு நீங்கள் 10 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு நீங்கள் வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் இந்த ஃபியூச்சரை வந்து பொசிஷனலுக்கு யூஸ் பயன்படுத்திக்கிட்டேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பயன்படுத்திக்கிட்டேன். அப்புறம் எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்தாச்சு. ரொம்ப எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் ரொம்ப அனுபவம் வந்தாச்சு. அதனால் 15 டைம் லிவரேஜ் வாங்கியாச்சு புரோக்கர்கிட்ட. வாங்கிட்டு எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ண முடியுமோ 2.5%, அதாவது 2.5 மடங்கு லிவரேஜ் இருக்கும்போது 64% பண்ணும்போது 15% வந்து 15 டைம் வந்து எக்ஸ்போஷர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 50% தான் மார்ஜின். அப்படிங்கிற போது என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னால் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் ட்ரேட் பண்ணி 124%. இந்த 124%க்கும் 2 காரணம் இருக்குது. காரணம் நம்பர் 1, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பைரிக்கு 15 டைம் லிமிட்டு.
அதனால தான் அங்கேருந்து 70-80% வருது. பொசிஷனல்லையும் நல்ல லாபம். ஏன் லாபம்னா அங்கேயும் ஒரு லிவரேஜ், ஒரு டைம் லிவரேஜ். ஏன்னா 50% தான் மார்ஜின், போய் பாதி தான் மார்ஜின் நம்ம வந்து செலுத்துகிறேன். அதுதான் ஸ்பேன் மார்ஜின் ஃபீச்சர், ரைட்டுங்களா? பண்ண உடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 124%. ஜீரோதால அப்போவே ஆனால் சொல்லிட்டாங்க, 3 டைம் வின் பண்ணோடனே சொல்லிட்டாங்க ஸ்டார்ட் ட்ரேடர்னு. அப்போ தான் ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 லட்சம். 18 லட்சத்தில் ஆரம்பித்தேன், 22 லட்சம் லாபம், மொத்தமாக சேர்த்து 40 லட்சம். பெரிய மண். ஏன்னா என்னுடைய வீடே அப்போ பார்த்தீங்கன்னா 30 லட்சம் தான். ஆனால் கையில் இருக்கிற கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 40 லட்சம். அப்போ யோசிச்சு பார்த்தேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பங்குச்சந்தையில் எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது, எவ்வளோ பெரிய பணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அதில் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பணம்லாம் நான் வரும்னு நான் சத்தியமாக கனவுல கூட நினச்சி பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போவோம்னு நினச்சி பார்த்தேன். பட் பெரிய பணம், ரைட்டுங்களா? அப்போது 2016-17 ஒரு தூக்கிட்டோன்னே 2017-18 மட்டும் சும்மா விட்டுச்சா, அது அதை விட சூப்பராக தூக்கி விட்டுச்சு. எப்படி தூக்கி விட்டுச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ பழசில் வந்து உங்கள் கேபிட்டல் வந்து 40 லட்சம் முடிவு பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? 18 லட்சத்தில் ஆரம்பித்தோம், 22 லட்சம் லாபம், 40 லட்சம் வந்துடுச்சு, ரைட்? இதுமேல் ஒரே ஒரு லோன் இருந்தது ஐசிஐசிஐயில், அதையும் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ட்டு 10 லட்சத்துக்கு அதை கொடுத்து முடிச்சாச்சு. ஹோம் லோன் கிடையாது, கார் லோன் கிடையாது, எல்ஐசி லோன் கிடையாது, பர்சனல் லோன் கிடையாது, டெட் ஃப்ரீ 2017-18. அப்போது பரவாயில்ல, 40 லட்சத்துக்கு பதிலாக 30 லட்சம் கேபிட்டல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கடன் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணோன்னே 30 லட்சத்தில் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா எனக்கு தெரியும், மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பேன் மார்ஜின் 50% தான் நம்ம பொசிஷனலுக்கு செலுத்த போகிறோம். 15 டைம்ஸ் லிவரேஜ் போகுது. 100% அடித்தோம்னா நம்ம 60 லட்சம் போயிடலான்னு தெரியும், ரைட்? அப்படி பண்ணும்போது பொசிஷனல் அதே மாதிரி தான் 2016-17 என்ன இருந்ததோ 2017-18 அதே தான். என்னென்னா 10 லட்சம் நான் லோனை மட்டும் கட்டிட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 111, அதாவது 111%, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 லட்சம் லாபம். 33 லட்சம் லாபம். இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேபிட்டல் 63 லட்சம் ஆச்சு. இந்த சமயங்கள்லாம் நான் மணி கண்ட்ரோல் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டேன். நிறையா பயிற்சி வகுப்புகள்லாம் ஆன்லைனில் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நேரடியாக எடுக்க ஆரம்பித்தேன். பல வருமானம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் சொல்லி அவங்களாம் என்ன பண்ணாங்க, என் தம்பி என் அப்பாலாம் பணம் வந்து போட்டாங்க. ஸோ அது மூலமாகவும் ஒரு வருமானம் வந்தது. ஸோ ஃபேமிலி அக்கௌண்ட்டு ஒரு பணம் வந்தது. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்து என்னுடைய இதில் வந்து இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு எடுத்தாங்க. அப்போ 2018 என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா வந்து நல்ல காசு வேறு சோர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பிளாக்லேயும் ஒரு காசு வர ஆரம்பிச்சிருச்சு, ஒர்க் ஷாப்லேயும் ஒரு காசு வர ஆரம்பிச்சிது, இந்த ஃபேமிலி ஃபண்டிலேருந்துலேயும் ஒரு காசு வர ஆரம்பிச்சிச்சு, என்னுடைய ஃபண்ட்லேருந்து ஒரு காசு வர ஆரம்பிச்சிச்சு, என்னுடைய சம்பளமும் இருக்குது. அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், பாட இப்போ நம்ம ஃபுல் டைம் ட்ரேடர் ஆயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் 2018. இருந்தாலும் பயம், என்ன பண்ணலாம், 2 வருஷம் நல்லா போயிடுச்சு, 3ஆவது வருஷம் நல்லா போகுமா? நான் 2 வருஷம் சொல்கிறது 100% போயிடுச்சு. இது ஒரு லக்காக கூட இருக்கலாம், ஒரு அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம். அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணும்போது தான் இங்கே வருது பாருங்கள். 2018-19 முடிவு எடுக்கிறேன், எப்படியோ ஃபுல் டைம் ட்ரேடராக போகிறோம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது 2018 ஒரு சம்பவம் நடக்குது. 2018 தான் பிப்ரவரியில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை ஒட்டி நடக்குது. பட்ஜெட்டுக்கு மறுநாள், நான் பட்ஜெட்டுக்கு பெரும்பாலும் அப்போ எல்லாம் மெகா ஈவெண்ட் ஓடும்போது நான் வந்து ட்ரேட்லாம் பண்ணுறதில்ல பொசிஷனில் வந்து. அப்போது ஒரு ஈவெண்ட் நடக்குது. என்ன, நான் வந்து பட்ஜெட்டுக்கு மறுநாள் வந்து நான் வந்து பேரிஷ்னு முடிவு எடுக்கிறேன். மார்க்கெட் வந்து கீழே உள்ள முடிவு எடுக்கிறேன். நான் காலை விற்கிறேன். மார்க்கெட் பயங்கரமாக கேப் டவுன் ஆகுது, 1200 பாயிண்ட் கேப் டவுன் ஆகுது. அந்த மாதிரி சமயங்களில் வந்து பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட் மூவ் ஆகுறது பெரிய விஷயம். ஆனால் 1200 பாயிண்ட் மூவ் ஆனவுடனே எனக்கு உடனே என்ன ஆயிருதுன்னா வந்து பயம் வந்துடுது. ஆமாம், இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தாட்டி காலும் போட்டும் செல் பண்ணிக்கிறோம், இதே மாதிரி ஒரு 1200 பாயிண்ட் கேப் டவுன் ஆச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகும், ஒரே நாளில் நம்ம ரோட்டுக்கு போயிடும்ல அப்படின்னு முடிவெடுத்தேன். ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்மளாம் ரொம்ப எளிய மக்கள். ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட மறுபடியும் என்ன பண்ணிடுவோம்னா பழசுக்கே போயிடுவோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆக நமக்கு வர்ற வெகுமதி ரிட்டர்ன் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது வந்து நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். சொல்லுவாங்க இல்லையா, யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, பணக்காரன் வந்து பெருசாக தோல்வியை பார்த்தாலும் லாஸை பார்த்தாலும் அவன் காரில் தான் போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். நம்ம கையை விட்டு காசு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது முடிவெடுத்தேன். அப்போ தான் என்ன பண்ணேன்னா, ரிஸ்க் டிஃபைன் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். அப்படி 2018 நான் முடிவெடுக்கும்போது என் கூட யாருமே வரல. எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வந்து 100% பார்க்குற வருஷம் அதை பண்ணுறதை விட்டு போட்டு நீ ரிஸ்க் டிஃபைன்டுன்னு ஒரு புதுசாக ஒன்று எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி என்னை எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா வந்து
இது நல்ல ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணாங்க. ஆனால் அங்கே தாங்க நடந்தது. 2018-19 ரிஸ்க் டிஃபைன் பண்ணும்போது வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த செபி வந்து அந்த ஸ்பேன் மார்ஜினை தூக்கி விட்டாங்க. ஸோ பொசிஷனலுக்கு நீங்கள் 10 லட்சம் வச்சிங்கன்னா 10 லட்சத்துக்கு தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும், 20 லட்சத்துக்கு பண்ண முடியாது. செபி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து முழு மார்ஜின் பே பண்ணேன். இப்போ 63 லட்சம் இருந்ததில்ல, அதில் 3 லட்சத்தை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு ரவுண்டாக வந்து 60 லட்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணேன் வந்து ஆரம்பித்தேன். ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி தான். ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்ன உடனே அவங்க ரிட்டர்ன் பாதி அடி வாங்கிக்கிறேன் பொசிஷனில். அது இயற்கை தான். அது எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு 40% ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா என்ன நான் செட் பண்ணிக்கிட்டேன். ரைட். அப்புறம் எக்ஸ்பைரி ட்ரேடிங்லாம் என்ன பண்ணிட்டேன்னா வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்போசரை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோக்கர் இவ்வளோலாம் தர முடியாது, அவ்வளோலாம் தர முடியாது. எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வால்யூம் பண்ணுறதுனால வந்து ஸ்டாப் லாஸ் ஜம்பிங் அதெல்லாம் இருக்கிறதுக்காண்டி 4 டைம்ஸ் தான் நான் பயன்படுத்தினோடனே பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து 15 டைமு பொசிஷனில் வராது. அதனால் வந்து இப்போ குறைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, தன்னிச்சையாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து உங்கள் ரிட்டர்ன் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. குறையானா கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன். எக்ஸ்பைரி ட்ரேடிங்லாம் கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுத்து நான் செல் பண்ணேன். ஏன்னா லிவரேஜ் கம்மியாகிடுச்சு இல்லையா. லிவரேஜ் அதிகமாக இருக்கும்போது நம்ம தூரமாக போய் விற்கலாம். லிவரேஜ் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் கிட்ட 10 ரூபாய்க்கெலாம் நான் விற்க ஆரம்பித்தேன். ஸோ விற்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 55% ரிட்டர்ன், 32 லட்சம் லாபம். இந்த 2018 நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்டேன். ஏன்னா எப்போவுமே என்னுடைய கேபிட்டலை விட 2 மடங்கு எனக்கு லாபம், என்னுடைய சேலரியை விட 2 மடங்கு லாபம் வந்து என்னுடைய பங்குச்சந்தையில் வர ஆரம்பித்தோடனே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட். அதாவது நீங்கள் எப்போ ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சேலரியை விட 2 மடங்கு வரும்போது நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிக்கலாம். அப்படி தான் நான் சொல்லுவேன். ரைட்டுங்களா. இது என்னுடைய ஸ்டாண்டர்ட். நீங்கள் எப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. அப்போது 32 லட்சம் லாபம். உடனே கேட்கலாம், போன வருஷமும் 32 லட்சம் லாபம், இந்த வருஷமும் 32 லட்சம் லாபம், இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த லாபத்துக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2017 இல்லை 2016 உள்ள லாபத்துக்காக நான் சந்தோஷப்படலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே நான் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி. நாளைக்கு பின்ன ஒரு பிளாக் ஸ்பான் ஈவெண்ட் வந்தாலும் நான் வந்து வீட்டுக்கு போக மாட்டேன், ரோட்டுக்கு போக மாட்டேங்கிறது உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே இது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ தான் ட்ரேடர்ஸ் கார்னிவல்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அங்கே தான் நான் வந்து கலந்துக்கிறேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வீடியோ 11 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு. ஸோ என்னுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அதில் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது மூலமாக பார்த்திங்கன்னா வந்து நிறையா மக்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங்னா என்ன, ரீட்டைல் பீப்புளில் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங் மக்கள் வந்து எந்த மாதிரிலாம் வரலாம் அப்படிங்கிறத உண்மை புரிய ஆரம்பிக்குது. ஃபுல் டைம் ட்ரேடரான அந்த ட்ரேடர்ஸ் கார்னிவல் வீடியோ வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட். ஸோ இதுதான் பிளான் பி, ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் 2019, 2020 என்ன நடக்குது? ஸ்டெடி க்ரோத். கேபிட்டல் பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் வந்து 92L இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னுடைய அடிஷ்னல் இன்கம் இருக்குது, என்னுடைய பிஎஃப்லாம் நான் வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் வந்ததெல்லாம் போதும் அப்படின்ட்டு. ஏன்னா ஜெகன் 90 லட்சத்தை வச்சு நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ணிக்கலாமேன்னா, மன ரீதியாக பார்த்தீங்கன்னா 1 கோடிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய டார்கெட் இல்லையா. அந்த 1 கோடியை வச்சுருவோம். ஒரு ரிஸ்க், நம்ம ரிஸ்க் டிஃபைன் தானே பண்ணுறோம், அப்புறம் என்ன அப்படிங்கிற மன தைரியம் வந்துருச்சு. அதனால் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி கொண்டு வந்து போட்டாச்சு. போட்ட உடனே இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஃபுல் மார்ஜின் ரைட்டுங்களா. எக்ஸ்பைரியில் கை வச்சுட்டாங்க. எக்ஸ்பைரியில் வந்து லிவரேஜ் இல்லைன்ட்டாங்க. போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மார்ஜின் பே பண்ணுறேன். எக்ஸ்பைரிக்கு லிவரேஜ் இல்லை, இருந்தாலும் எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட வந்து பண்ணுவேன். 15% இருக்கும்போது வந்து தூரமாக பண்ணுவேன். 10% அதை விட கிட்ட வந்து செல் பண்ணுவேன். 4 டைம் தான் லிமிட் அப்படின்னு இருக்கும்போது வந்து 4 டைம்ஸ் தான் லிவரேஜ்னு இருக்கும்போது இன்னும் கிட்ட பண்ணுவேன். இப்போ லிவரேஜ் இல்லைன்னா இன்னும் கிட்ட வந்து பண்ணுவேன், அடுத்த மணி கூட பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 55%. 2019, 2020 நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த 55%ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது இயற்கையாகவே உங்களுக்கு பெருசாக ரிட்டர்ன் வராது. அதில் வந்து 55%ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த ரிட்டனுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் இன்வெஸ்டர் கார்னிவால் போய் நான் வந்து கலந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2020 எனக்கு தெரிஞ்சு போச்சு, கொரோனா பிரச்சனை பெருசாகுது, விக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, இந்த சமயத்தில் உள்ளே நுழைஞ்சோம்னா நம்மளை துவம்சம் பண்ணிடுவாங்கன்னு புரிஞ்சு போச்சு. அதனால் பிப்ரவரியில் நான் ஸ்டாப் பண்ணிட்டு பேசாமல் விட்டேன் நான். ரைட்டுங்களா. 55% போதும் நமக்கு அப்படின்ட்டு. அப்போது 2020-21 என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே தாங்க ஒரு செட்பேக் வருது. என்னென்னா கிட்டத்தட்ட 6 மாத காலம் வந்து நான் ட்ரேட் பண்ணவே இல்லை. 1.5 CR வச்சு நான் இது பண்ண ஆரம்பித்தேன். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, 6 மாதம் ட்ரேட் பண்ணல. போன வருஷம் மாதிரியே தான், ஆனால் இந்த வருஷம் 6 மாதம் ட்ரேட் பண்ணல. அதில் ஒரு 25% எனக்கு வந்து நல்ல ஒரு லாபம் இருந்தது. 25% எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ தான் என்எஸ்சியில் ஒரு கிளிச் வந்தது. அந்த கிளிச் நடக்கும்போது 8% எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சது. நான் 2% எக்ஸிட் பண்ணுறேன். என் ஸ்டாப் லாஸ்லாம் தூக்கி விட்டாங்க.
அப்புறம் நான் மேனுவலாக எக்ஸிட் பண்ணக்குள்ளே 8% லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ் ஆகும்போது தான் அந்த வருஷத்துக்கான 8.5% வந்து உங்கள் லாபம் அவ்வளோதான் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 லட்சம். ஸோ டோட்டல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஏறல, 1.67 கேபிட்டல் தான் ஆயிருக்குது. இதில் இந்த 2020-21 6 மாதம் ட்ரேட் பண்ணல. கொரோனாக்காக பெரிய கேப் டவுன் நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம், எக்ஸ்பெக்ட் ட்ரேடும் பண்ணல. இன்னொரு பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று வந்து அந்த NSE கிளிச் நடந்தனால 8% இதாகிடுச்சு. இல்லைனா 25% நான் லாபத்தில் இருந்திருப்பேன். அதெல்லாம் பேசி என்ன இதெல்லாம் நடக்க தானே செய்யும், ரைட்டுங்களா? ஸோ 2020-21 நான் ஒரு செட்பேக்காக நான் ஊருக்கே போயிட்டேன். அந்த 6 மாதம் நான் இங்கே இல்லை, சென்னையிலே இல்லை, ஊருக்கு போயிட்டேன். செட்பேக் முடிஞ்ச உடனே 2021-22 தான் நான் எதுக்குள்ளே வரேன்னா சிஸ்டம் ட்ரேடிங்னு ஒன்று புது ஐடியாக்குள்ளே வரேன். நான் எப்படி ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதுலேயும் 1% ஒரு துளி அளவு கூட குறையாத அளவுக்கு இதுலேயும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா 2021 முன்னாள் வரைக்கும் ஃபுல்லாக மேனுவல் ட்ரேடிங், டிஸ்கிரிஷ்னரி. அதுக்கப்புறம் சிஸ்டம் ட்ரேடிங் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.1 crore, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2 கோடியே 10 லட்சம் வச்சு ஆரம்பிக்கிறேன். ஃபுல்லாக இன்ட்ராடே ஷிஃப்ட் ஆகிட்டேன், பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன், சிஸ்டம் ட்ரேடிங்கு, அல்கோ, நானே கோட் எழுதிட்டேன். நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லையா, ஸோ நானே பைத்தானில் கோட் எழுதிட்டேன். சில சமயங்களில் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரும் நான் யூஸ் பண்ணுறேன். பண்ண உடனே அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்போசர் எல்லாமே எப்படி பெரும் பணம் பண்ணுறது வித்தையும் கற்றுக்கிட்டேன். என்னென்னா எக்ஸ்போசர் நிறையா இருக்கும்போது நீங்கள் ரிஸ்க் குறைவாக எடுக்கணும், எக்ஸ்போசர் இல்லைங்கும்போது ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக புரியும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா தொடர்ந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா வந்து அட் தி மணியில் செல் பண்ணி அதிக ரிஸ்க் எடுத்து அட் தி மணியில் செல் பண்ணி, ஆனால் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுருப்பேன். அடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிபிடி தயார் பண்ணும்போது 40%, இப்போ நான் எவ்வளோ சதவீதம் இருக்கேன்னா 77% வந்து ரிட்டர்னில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.7 CR ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். 1,70,00,000 ப்ராஃபிட்டில் இருக்கேன். என்னுடைய கேபிட்டல் இப்போது 3.7 ஆயிடுச்சு, 3.75 ஆயிடுச்சு. ஸோ இந்த பிபிடி பழசுங்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ஆயிருக்குது. ஆனால் என்னோடய கேபிட்டல் இப்போ வந்து இன்றைக்கி நிலவரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3,70,00,000 ஆயிருக்கு. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 3 லட்சத்துலேருந்து 3 கோடி இல்லை 3,75,00,000 நான் எப்படி வந்தேன்னு. இப்போ இந்த சிஸ்டம் ட்ரேடிங் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய பயிற்சி வகுப்புலேயே நான் சொல்லிக் கொடுக்குறேன். சென்னையில் தமிழ்லேயே இருக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. எப்படி பண்ணுறது, இந்த டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம், ரைட்? ஸோ இது ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தது அப்படின்னு. 2014-15 3 லட்சத்தை வச்சு ஆரம்பிக்கும் போது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அப்போ தான் என்ன பண்ணேன், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் லாபம் வருது ஒன்றுமே பண்ணாமல். அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 லட்சம் இருக்குது. உடனே நான் என்ன பண்ணுறேன், LICயை பிளச் பண்ணுறேன், காரை விற்கிறேன், விற்று என்னுடைய கேபிட்டல் வந்து 8 லட்சம் ஆக்குறேன். 8 லட்சம் ஆக்கி அப்போது எனக்கு ஒரு டீசெண்டான வருமானம் வருது, 5 லட்சம் வருது, 64% வருது. அப்போ என்ன பண்ணுறேன், 13 லட்சம் கேபிட்டல் ஆகுது. அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்தோன்னே என்ன பண்ணுறேன், ICICIயில் லோன் எடுக்கிறேன். 10 லட்சம் எடுக்கிறேன். 10 லட்சம் எடுத்தோன்னே என்ன ஆயிடுதுன்னா 18 லட்சம் ஆயிடுது, கரெக்டுங்களா? 18 லட்சத்தை வச்சு ட்ரேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இங்கே தான் நான் சொன்னேன் இல்லையா, எதுக்காக இந்த 124% 111% ரிட்டர்ன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லாம் வந்து ஸ்பேன் மட்டும்தான், அதாவது பொசிஷனலுக்கு டபுள் லிவரேஜ். இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15% லிவரேஜ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100%க்கு மேலே 124 111% வர்றதுக்கான காரணம் இதுதான். இங்கே 40 லட்சம் லாபம் வருதுங்க. லாபம் வந்தோடனே அந்த கேபிட்டலை போட்டு லோனை ஃபுல்லாக அடைச்சிட்டேன் நான். ஸோ இந்த இடத்துல வரும்போது எனக்கு 1 பைசா லோனு கிடையாது, கரெக்டுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா அதே அளவுக்கு 100% 111% லாபம் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 லட்சம் லாபம் வந்தோடனே டோட்டல் கேபிட்டல் 63 லட்சம் ஆயிடுது. ஸோ இந்த 2 வருஷம் பெரிய லாபம் வர்றதுக்கான காரணம் வந்து 15 டைம் வந்து லிவரேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் 1 டைம் லிவரேஜ், ரைட்? உடனே என்ன பண்ணிட்டேன், 2018 ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்டேன். ட்ரேட் ஆகிட்டு 60 லட்சத்தை வச்சு ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் முடிவெடுக்கிறேன், ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் பண்ணுவேன்னு முடிவெடுக்கிறேன். ஃபுல் மார்ஜின் பே பண்ணுறேன், ஸ்பேன் மார்ஜின் போயிடுச்சு, இன்ட்ராடே லிவரேஜ் பெருசாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், கிட்டத்தட்ட 55% ரிட்டர்ன் பார்க்குறேன். 55% 32 லட்சம், போன வருஷத்தை விட குறைவு. ஆனால் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா போன வருஷம் வந்து ரிஸ்க் அன்டிஃபைன்டு பண்ணேன், நேக்கடாக செல் பண்ணேன். இந்த வருஷம் ரிஸ்க் டிஃபைண்டாக பண்ணுறேன், இருந்தாலும் 32 லட்சம் லாபம், 92 லட்சம் வருது கேபிட்டலு. அப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய PF பணத்தை எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் என்ன பண்ணுறேன், மற்ற வருமானம்லாம் எடுத்து 1 கோடி ஆக்கிறேன். ஏன்னா 1 கோடிங்கிறது வந்து மன ரீதியாக வந்து எந்த ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவான சந்தோஷம் கொடுக்கும். 1 கோடியை வச்சு ஆரம்பிக்கிறேன். 1 கோடியை வச்சு ஆரம்பிக்கும் போதும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணுறேன். ஃபுல் மார்ஜின், நோ எக்ஸ்போஷர் அப்படிலாம் நடக்குது. நடந்த உடனே பார்த்தீங்கன்னா 55% ரிட்டர்ன் வருது. கடைசி 2 மாதம் நான் ட்ரேட் பண்ணல.
பிப்ரவரி மிட்டில் நான் விட்டுட்டு நான் ஊருக்கு போயிடுறேன். 2020-21 என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடியை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அப்போ தான் 6 மாதம் ட்ரேட் பண்ணல, 25% ரிட்டர்னில் இருக்கும்போது தொடர்ந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால என்எஸ்சி கிளிச் வேறு நடக்குது. அப்போ தான் என்னோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி விட்றேன். என்னோட மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்கட்டுமே தூக்கி விட்டாங்க. 8% லாஸ் ஆகுது. அங்கே லாஸ் ஆகும்போதெல்லாம் ஒரு செட்பேக் ஆகி 25%லேருந்து எங்கே வரேன், நான் 8% வரேன். அப்போது என்னோடய கேபிட்டல் எவ்வளோ ஆகுதுங்க, கிட்டத்தட்ட 1.72 CR ஆகுது. 1.72 CRலேருந்து என்ன பண்ணுறேன்னா 2.1 CR எடுத்து வரேன். ஏன்னா எனக்கு அடிஷ்னல் இன்கம்லாம் இருக்குது இல்லையா, மற்ற இன்கம்லாம் இருக்குது இல்லையா, அந்த மற்ற இன்கம்லாம் எட்டு வந்து 2.1 CR எட்டு வரேன். 2.1 CR எட்டு வந்து ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வரைக்கும் 77% இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.25 கோடி லாபம் இருக்குது. 1.25 கோடி லாபம் இருக்குது. என்னுடைய கேபிட்டல் இன்றைக்கி வரைக்கும் 3.25 கோடி இருக்குது. இதில் கம்மி, ஏன்னா இப்போ பிபிடி பழைய பிபிடி, அதனால் அப்படி இருக்குது. ஏன்னா இங்கே வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடே, அல்கோ, சிஸ்டம் ட்ரேடிங் அப்படின்னு போயிட்டேன். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு, ஆனால் ஷூட் போயிட்டுருக்கு. இப்போ ஷூட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட 10:30 நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 10:30-11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு மனதைரியத்தை யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இதில் நான் பெருமையாக நினைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தான். இங்கே ஒரு முடிவெடுத்து ரிஸ்க் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு நான் முடிவெடுத்தது. இங்கே வந்து சிஸ்டம் ட்ரேடிங் வந்தது. இங்கே நான் என்ன பண்ண நினச்சேன்னா வந்து இங்கே நான் அடுத்தடுத்து நான் ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் நான் எப்படி மாதிரி மனநிலைமை இருந்ததுன்னா 1 லட்சம் எனக்கு லாபம் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் லாபம் இருக்குது. அடுத்த வருஷம் நம்ம வந்து கிட்டத்தட்ட 8 லட்சத்தை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஒருவேளை நமக்கு 1 லட்சம் லாஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடிங்கை இழுத்து மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்தேன். இந்த 1 லட்சம் ஸ்டாப் லாஸாக நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி இங்கே 5 லட்சம் வந்தவொடனே 5 லட்சம் ப்ளஸ் 1 லட்சம் 6 லட்சம் லாபம் வந்தது. அடுத்த வருஷம் வந்து நம்ம வந்து ஏதோ வச்சு 18 லட்சத்தை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஒருவேளை 6 லட்சம் லாஸ் ஆச்சுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஏன்னா இது வரைக்கும் 6 லட்சம் லாபம் பார்த்துருக்கேன் இல்லையா, அதனால் நம்ம இது ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலான்னு அப்படின்ட்டு பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ஆயிடுச்சு. உடனே நீங்கள் கேட்கலாம், அடுத்த வருஷம் நீங்கள் முடிவு பண்ணிங்களா? கிட்டத்தட்ட 22, 5, 1, 28 லட்சம் இது லாபம். 28 லட்சம் லாஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் வேலைக்கு போகலாம். இல்லை அப்படி நான் முடிவு எடுக்கல. முதல் 2 வருஷம் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம். அப்புறம் 3ஆவது வருஷத்துக்கு அப்புறம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டம். 3ஆவது வருஷமும் 4ஆவது வருஷமும் பார்த்திங்கன்னா வந்து முழு குத்து. ஆனால் நான் சந்தோஷப்படுறது 2018, 19, 2020லேயும் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இருந்திருந்தேன்னா பெரிய லாஸ் பண்ணியிருப்பேன். பெரிய ட்ரேடர்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரோட்டுக்கு போனாங்க 2019, 20. பட் ஏன்னா ரிஸ்க் டிஃபெண்டாக பண்ண வேண்டியது இல்லை, ரிஸ்க் டிஃபெண்டாக பண்ணால் கூட லாஸ் தான் இருக்கும். ஆனால் விக்ஸ் எல்லாம் 30க்கு மேலே போயிடுச்சு, பெரிய லாஸ் தான் வந்துட்டுருக்கும். அப்புறம் என்ன பண்ணேன், 2021 நான் சிஸ்டம் ட்ரேடிங்க்கு மாறிட்டேன். ஸோ இதுதாங்க ஜேர்னி. 3 கோடியிலேருந்து 3.25 கோடி வர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு வந்து இதுதான் காரணம். ஸோ இதை பற்றி எல்லா ரிப்போர்ட்டும் கேபிட்டல் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். என்னுடைய யூடியூப் வீடியோவில் என்னுடைய ப்ராஃபிட் லாஸ் வந்து லைவாக பேக் ஆஃபீஸில் நான் போட்டிருக்கேன். என்னோடய ப்ராஃபிட் லாஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணுறோம், டெலகிராமில் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், ட்விட்டர்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். ஒரு நாள் கூட நான் என்ன பண்ணுறதுனா மிஸ் பண்ணதே கிடையாது, விட்டதே கிடையாது. எல்லா நாளும் போடுவேன். நான் 2015, 16 போட ஆரம்பிச்சோம். அன்னையிலேருந்து போட ஆரம்பிச்சுக்கிறேன். அதுக்கு முதல்ல பிளாகில் போட்டுட்டு இருந்தேன், அப்புறம் ட்விட்டர், டெலகிராமில் நான் போட ஆரம்பிச்சுக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய லைவ் பேக் ஆஃபீஸை வந்து என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய 4 வருட ரிட்டர்ன்ஸ் எப்படிலாம் இருந்தது, டெய்லி எப்படிலாம் இருந்ததுங்கிறதும் கேபிட்டல் வெப்சைட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட பயணமாக எனக்கு இருந்தது. இதை நான் எதிர்பார்க்காத பயணம். 2020 நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடரான்னு ஆசைப்பட்டேன், ஆனால் 2018 ஆகிட்டேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் நடக்கலாம். இப்போ நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணலான்னு எடுத்துருக்கலாம். என்ன மாதிரியே நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு இந்த தகவலில் உங்களுக்கு வேறு ஏதாவது துப்பு கிடைக்கலாம். இது மூலமாக உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னோட ஆஃபீஸுக்கு எப்போனாலும் கூப்பிடலாம். என்னை வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.